இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ண நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஹீரோ ஜியாங் ரெண்டு பேர்த்தையுமே காமிக்கிறாங்க. அப்போங்க அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு என்னை பார்த்து ஹஸ்பண்ட் கூப்பிடு அப்படின்றத சொல்லும்போது அங்கே உள்ள ஒரு சீக்ரெட் ரூமில் இருந்து லூ பயங்கரமாக கத்திச்சேக்கான். அவன் என்னோட பொண்டாட்டி, நீ மரியாதையை விலகேறு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிடுச்சேக்கான். பட் நம்ம ஹீரோ அவ கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கிஸ் பண்ண போனதுமே இல்லை நீ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு அதில் வந்துட்டு விருப்பம் கிடையாது அப்படின்றத சொல்கிறா. பார்த்தா உள்ளேருந்து பயங்கரமாக கத்திட்டே தான் இருக்கான். அப்படி இருக்கா அது வழியாக தான் அவங்க பார்க்குற மாதிரி இவன் செட் பண்ணியிருக்கான். உண்மையிலே நீ என்னோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே நீ என்ன மறந்து போயிட்டியா? ஹஸ்பண்ட் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தோம், உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல தான் இப்படி மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அப்போதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. வேணுக்குனே லூவோட அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணதே நம்மளோட ஹீரோ தான். அப்போ அங்கே அந்த லூ வந்து கீழே விழுந்தப்ப அவங்க அசிஸ்டன்ட் எல்லாருமே போட்டு அடிச்சிருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினை போய் கிஸ் பண்ணிட்டு இவ எனக்கு சொந்தமானவன் சொல்லும் போது அவ என்னோட ஃபியான்சை, நீ மரியாதை விலகேறுன்னு சொன்னதும் எது உன்னோட ஃபியான்சை, நீ எனக்கு தான் அவ வந்து என்கேஜ்மெண்ட் ஆனவ, நீ நடுவில் வந்துட்டேன்னா உடனே நீ வந்து இவளுக்கு சொந்தமாயிருவியா அப்படின்றத சைட்டா ரொம்ப கோவமாயிருக்கான். பிறகு ஹீரோயினை கண்டு வந்தவங்க கட்டி வச்சிருக்கான். அப்போ ஹீரோயின் நான் எங்கே இருக்கேன் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டதும் ஏன்னா அதுக்குள்ளே நான் யாரும் நீ மறந்து போயிட்டியா, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்ததில்ல, நீ இப்படி எல்லாத்தையுமே மறந்துடுவியா, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என் மேலே நம்பிக்கை வை அப்படின்றத சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப பாசமாக பேசியிருக்கான். ஸோ கண்ணாடியை பார்த்துட்டு அது என்ன அங்கே வந்துட்டு என்ன கண்ணாடி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது வேணுக்குனே முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு அவன் பார்க்கட்டுன்றதுக்காகவே அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாத, அவளை விடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவமாயிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, உள்ளே வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது, இங்கே நம்ம ரெண்டு பேர் மட்டும்தானே இருக்கோம், அப்புறம் என்ன சவுண்டு கேட்குதுன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிபி அப்படின்றத சொல்கிறான். பிறகு இப்படி உங்கள் பேரண்ட்ஸ் கீழே வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே சரி நீ இப்போ ரெடி ஆகிட்டு வான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க பார்த்தா ரொம்ப அங்கே வந்துட்டு மூஞ்ச உரன் வச்சுட்டு தான் இருக்காங்க. உன் பிரதர் இவ்வளோ நாளாச்சே காணாமல் போய் உனக்கு அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லையாடான்னு சொன்னதும் நான் ஏன் அவளை பற்றி கவலைப்படணும், அவன் வந்து என் கூட பிறந்த பிரதரா, இல்லை நீங்கள் அடா பண்ணிவிட்டு ஆசையாக வளர்த்த புள்ள காணாமல் போனால் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது ஆம்டான் தான் கூப்பிடுறா. பற்றி எதுவுமே கவலை இல்லையாமான்னு சொன்னதும் உங்கள் பிள்ளை இவ்வளோ நாள் காணாமல் போயிட்டாருனா நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் ஆமாம் கரெக்டாக என் பொண்டாட்டி சொல்லிட்டேக்கா, நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பா நீ வா என் கூட பேசன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டதுமே அவள் எங்கேயும் வரமாட்டா, நீங்கள் என்ன பேசுகிறதாலும் ஏன் முன்னாடி பேசுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அங்கே ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக டீ எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே அவர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. நீ வந்துட்டு எப்படி வந்து இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, உன் பிரதரோட பொண்டாட்டியே ஓம் பொண்டாட்டியே ஆக்கி வைப்பையா, அவளுக்கு எல்லா ஞாபகங்கள் வந்த பிறகு உன்னை ரொம்ப ஹேட் பண்ண போகிறா அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் அவளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு லவ் கொடுப்பேன், அதுக்குள்ளே அவள் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா, ஸோ அவள் வந்து என்னை ஹேட் பண்ண மாட்டா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் நீங்கள் டீ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மெய்டிட்டு அவர் ஏன் அவங்க பேரண்ட்ஸ்ட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும் போதே கிட்னாப் பண்ணிட்டாங்க, ஸோ பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்க எவ்வளோ தேடி பார்த்தாங்க பட் குழந்தை கிடைக்கல, ஸோ அவங்க வந்து ஒரு பையனையுமே அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பையன் திரும்ப ரிட்டர்ன் கிடைச்சான். பட் இந்த குடும்பத்தோட வாரிசா அந்த பையனை ஆக்கி வச்சிருக்கவுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆயிருச்சு. இப்போ வரைக்குமே அதனால தான் அவனை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க, அவன் இந்த லெவலுக்கு முரடானாவுமே மாறி போயிருக்கான்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அவங்க மனசுல இவ்வளோ தூரத்துக்கு இவன் மாறிட்டானா இந்த ஃபேமிலி தானே காரணம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹீரோவை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே இவங்க வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டவங்க வந்து சண்டை போடுற சவுண்டை கேட்டுட்டு ஹீரோயின் போயிட்டு இப்போ உங்கள் பையனை காணோன்னா நீங்கள் எதுக்காக ஏன் ஹஸ்பண்டை வந்து இந்த மாதிரிலாம் ரூடாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் தேடுற வேலையை பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு அவர்கிட்ட வந்து பாசம் காமிக்கணும்னு தெரிய மாட்டுது, ஆனால் நீங்கள் வந்து அந்த பிள்ளைக்கு மட்டும் பாசம் காமிப்பீங்களா, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி நீங்கள் பண்ணுறதை பார்த்தேன்னா இதான் உங்களை நான் ஃபைனலாக வந்துட்டு பார்க்குற டேவாக இருக்கும், இதுக்கப்புறம் நான் உங்களையுமே மீட் பண்ண மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சிக்க. அங்கே போகும்போது உங்களோட புள்ள ஒருவேளை உயிரோட கூட இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கையில் அப்படியே விரலை வச்சுட்டு அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சிருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அவன் தூக்கி போட்டு எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக இப்படிலாம் கோவப்படுற, நான் இருக்கேன் உனக்காக, நீ கவலைப்படாதன்னு சொன்னதுமே நீ உண்மையிலே தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. நான் செத்து போகணும்னு நினச்ச ஒரு பொண்ணு இப்படி பேசுகிறாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. உண்மையாவா என்னை விட்டுட்டு எப்பயும் போக மாட்டியான்னு சொன்னதும் ஆமான்னு சொல்லும் போது நீ அப்படி மட்டும் என்னை விட்டுட்டு போகணும்னு ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை பீஸாக வெட்டிடுவேன், உன் காலையுமே நான் உடைச்சிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவளை எமோஷனலாகி ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீ எனக்கு
எனக்கு சொந்தம், யார்கிட்டயுமே நான் உன்னை நெருங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மனசுலேயே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கான். நம்ம வந்துட்டு பேசாமல் வந்துட்டு பேபி பெற்றுக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே, நீ என்ன பண்ணிட்டுருக்க, நான் இப்போல்லாம் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொன்னதும் என் மனசுலேயே பேபி பிறந்துருச்சுன்னா ஒருவேளை நீ வந்து அந்த குழந்தைக்காகவாச்சும் என் கூட இருக்கலாம்ல, என்னை வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கான். பிறகு அவங்க அந்த சைடில் கிளம்பி போயிட்டு இருந்தா, அப்போ அங்கே ஒரு ரிங் கிடக்கு. இது யாரோட ரிங், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த மெய்டிட்ட கேட்டதுமே, இது செகண்ட் யங் மாஸ்டர் லூவோடதுமா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிருது. டவுட் பட்ட மாதிரி தான் நடந்துச்சுக்கு. அப்போ அந்த ரூமில் யாராச்சும் அடைச்சி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு ரூமை திறக்க போகிறா. பட் அங்கே லாக் ஆகிருக்கவுமே அங்கே மெய்டிட்ட இதோட ரூம் சாவியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை மேடம், இது யாருமே, இது சார் வந்து எப்பயுமே யாருக்காகவும் திறக்க மாட்டார், இது ஒயின் டெஸ்டிங் ரூம் அப்படின்றத சொன்னதும், நான் அவரோட பொண்டாட்டி தானே, நீங்கள் கொடுங்க, அவர் எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னாச்சு, ஏன் நீ இந்த ரூமை திறந்து பார்க்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னதும், இல்லை நான் ஒயினை டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னதுமே, இல்லை எனக்கு தெரியும் நீ என் மேலே டவுட் படுற, உள்ளே வந்துட்டு யாரையும் நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் நீ நினைக்கிறியான்னு சொன்னதுமே, அப்படிலாம் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே உனக்கு ஏன் இவ்வளோ டவுட்டுன்னு சொல்லும்போது அவள் அந்த ரிங்கை கொடுத்து, இந்த ரிங் வந்துட்டு எனக்கு கீழே கிடச்சிச்சு, லூவோடதுன்னு மேடம் சொன்னாங்க அப்படின்றத சொன்னதும் அந்த மெய்டு அவன் வந்து முறைச்சதுமே பயந்து போயிட்டு, ஐ திங்க் நான் தப்பாக ஏதோ சொல்லிட்டேன் போலன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகிறாங்க. உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா பேசாமல் நம்ம இப்போ போய் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமான்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது அவளுக்கு. அப்போ நீ வந்து என் மேலே டவுட் படுத்தானே இப்படிலாம் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கோவமானதுமே, ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவும் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவள் போய் கிஸ் பண்ணுறா. இவனுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு வேணுக்குனே இந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்கே லூக் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு அவன் இந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே வந்துடுறான். அப்போ அங்கே நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா, அவள் என்னோட ஃபேன்ஸேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, உன் சிஸ்டர் நீலாட்ட இப்படி போய் நடந்துக்கிறேன்னு சொன்னதும், அவன் எப்பயுமே நீ இந்த ரூமில் தான் இருக்க போகிற, அவள் வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும், நீ எப்போ தான் என்னை இங்கேருந்து விடுவிப்பேன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக விடுவிப்பேன், நீ அப்ராடுக்கு போயிடணும், இதுக்கப்புறம் யாரையுமே இங்கே காண்டாக்ட் பண்ணக்கூடாது, இங்கே இருக்க எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவளையும் சேர்த்து தான் சொல்கிறான். அவளை நான் தான் ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். நீ எதுக்காக இப்படி மாறி போயிட்டேன்னு சொன்னதும், நான் ஏன் மாறி போயிட்டேன்னு உனக்கு தெரியணுமான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சின்ன பையன் அங்கே வந்து கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே ஒரு பசியான டாக்கையுமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த டாக்கை பார்த்தையில இது ரொம்ப நாள் வந்து பசியில் இருக்குது, ஸோ கண்டிப்பாக அதை உன்னை கொலை பண்ணிடும், உயிரோட இருக்கணும்னா அதை கொலை பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு கத்தியுமே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இவன் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த டாக் கூட ஃபைட் பண்ணி அங்கே வந்துட்டு இவன் இந்த மாதிரி மாறி இருக்கான். ஆனால் அதுவுமே இதே மாதிரி ஃபைட்லாம் பண்ணி தன்னோட உயிரை காப்பாற்ற போய் தான் அவன் இந்த லெவலுக்கு ஒரு மிருகமாகவே மாறிடுறான். ஸோ இப்போ அங்கே அவன் தூங்கி இந்த கனவு கண்ட போய் எந்திரிச்சிட்டு பயந்து அரண்டு போனதுமே அப்போ ஹீரோயின் என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹக் பண்ணிட்டு, தயவு செஞ்சு நீ மட்டும் என்னை எப்பயுமே விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு எமோஷன் ஆகிட்டுருக்கான். ஹீரோயின் இப்போ வந்து நீ பார்க்குறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா, ஏதோ காட்டுக்குள்ளே ஒரு விலங்கு வந்து பயந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணதுமே, ஓ அந்த விலங்குக்குள்ளே இருக்க அந்த தன்மையெல்லாம் நீ பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண பார்த்ததும், என்னை விடுப்பா எனக்கு தூக்கம் வருது அப்படின்றத சொல்லிச்சேக்கா. ரொம்பவே இவங்க ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட்ட பாஸ் இப்படி அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து உண்மைகளை சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், அது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, அவங்க எந்த உண்மையை வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் என்னப்பா பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காருன்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்து உட்காடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா லூ இருக்க வேண்டிய இடத்துல இவே இருக்கானேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே எங்கள் பொண்ணை நாங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறோன்னு சொன்னதும், அதெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லும்போது, அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, அவன் என் பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, பட் இப்போ அவள் எங்கள் பொண்டாட்டி எங்கள் கூட தான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாங்க வந்துட்டு தனியாக பேசலான்னு பார்த்தாலுமே இவன் எப்பயுமே அங்கே விடவே மாட்டான். அது வருதலாக ஹீரோயின் அங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்ததுமே திடீர்னு அவளுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாமே வந்ததுமே இவன் தூக்கிட்டு போய் காப்பாற்றிட்டு பக்கத்தில் காதை வச்சு கேட்கும்போது அவள் ஏதோ புலம்பிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அவங்க பேரண்ட்ஸுமே வந்து ஐ திங்க் அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கான். இதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு ஹீரோயின் கண்ணை முடிச்சதுமே, என்னாச்சு உனக்கு, ஏன் நீ வந்து பயந்து போயிட்டு என்னென்னமோ பேசணுன்னு சொன்னதுமே, இல்லைப்பா எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இமேஜின் மாதிரி வந்துச்சு, நான் யார் கூடயே சேர்ந்து என்கேஜ்மெண்ட்லாம் எனக்கு நடக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் அந்த என்கேஜ்மெண்ட் வந்துட்டு உன் கூட நடக்கலை, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னதோ, என்ன பேசிகிட்டு இருக்க, நான் தான் உன் ஹஸ்பண்ட், என்னை விட்டுட்டு வேறு யார் கூட போய் என்கேஜ்மெண்ட் உனக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இப்போ என்கிட்ட இருந்து விலகிருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ இவ உடனே வந்துட்டு அங்கே கையில் அந்த காப்பெல்லாமே போட்டு விட்றான். அதை பார்த்துட்டு அவள் நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், எப்பயும் என்னை விட்டுட்டு போகக்கூடாது, நீ என் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. என்னடா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான்னு. அப்போ நான் வந்து கண்டிப்பாக உன்னை எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூட தான் சேர்ந்து நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத சொல்லும்போது, அதுக்கப்புறம் அங்கே குளிக்கிறதுக்காக போகிறாங்க.
அங்கே அவனை அப்படியே அவன் டச் பண்ணிவிட்டு அங்கே செடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, புதுசாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாளேன்னு. நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே அவனுமே ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகேன்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அங்கே சூப்பராக அங்கே வந்து கிராண்டாக அங்கே வெட்டிங்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே எல்லாருமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. என்னென்னு பார்த்தா இவனோட ஆளுங்க தான் சுற்றி வளைச்சி அங்கே கன்னை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பயந்து போயிட்டு யாராலையும் வாயை திறக்க முடியலை. அப்போ ஹீரோயின் அவங்க அப்பாவோட சேர்ந்து அங்கே வந்துட்டு இருந்தா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவங்க அப்பா போகும்போது இந்த மேரேஜை நீ பண்ணிக்காத அப்படின்றத சொன்னதுமே ஏன்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னதும் அவங்க ஆளுங்க எல்லாமே பார்த்ததும் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு இல்லை நீ சின்ன பொண்ணு இல்லைம்மா, அதனால தான் சொன்னேன், இந்த வயசில் மேரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ ஹீரோ நீங்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே சிரிச்சுட்டு சரி வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி பிடிச்சவங்க கொடுத்துட்டு அவர் ரொம்ப அமைதியாக அங்கேருந்து போகிறாரு. ரிங்கையுமே கொண்டு வர்றாங்க. ரிங்கை ஓப்பன் பண்ணதுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறா. இதில் நம்ம லூவோட சேர்ந்து இருந்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன இது, இவரோட சேர்ந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், இவர் யார் இதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த பர்சனை ஷூட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே வந்துட்டு கன்னை வச்சுட்டு அங்கே வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கு அங்கே ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே ரொம்பவே வந்து ஹீரோயினுக்கு பயமாயிடுச்சுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே வந்து இவன் பக்கத்தில் க்ளோஸாக ஃபஸ்ட் டைம் வரும்போதே அவளுக்கு சுயநினைவு வந்துருச்சு. ஸோ அங்கே வந்துட்டு அவள் புரிஞ்சுக்கிட்டா இவன் வந்து நம்மளை வந்து தூக்கிட்டு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இந்த விஷயத்தை இவன்கிட்ட சொன்னால் இவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளாக அவள் வந்துட்டு பயந்து போயிட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கா. அப்போங்க நான் வந்துட்டு இப்போதைக்கு இந்த மேரேஜை பண்ண விரும்பல, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு அப்படின்றத அவள் சொல்லும்போது சரி ஓகே நம்ம வந்துட்டு இன்னொரு நாள் பண்ணிக்கலாம், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம எப்படி வந்துட்டு இதெல்லாமே சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்ததுமே என் மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்களா, உங்கள் கூட சேர்ந்து நான் இப்போ மேரேஜ் பண்ணலைன்னு சொன்னதுமே இல்லை நான் ஏன் கோவமாக இருக்க போகிறேன், கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அங்கே இதுக்கு முன்னாடியுமே அவன் கூட சேர்ந்து அவளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருந்தது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு அமைதியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்ருக்கா. பிறகு அங்கே கண்ணாடி முன்னாடி போயிட்டு அவன் ரொம்ப க்ளோஸ் ஆனதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா அங்கே லூக்கு அவன் காமிக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்மாக வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறா. வேணுக்குனே வந்துட்டு அந்த இடத்துல வச்சுட்டு இவன் அப்புறம் ஏன் கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிறகு தூங்கினதுமே ஹீரோயின் அங்கே போய் இவங்க வந்துட்டு அங்கே டச் பண்ணி பார்க்குறா. பட் அங்கே லூ இருந்து காப்பாற்ற சொல்லிட்டு இருக்கான். பட் எதுவுமே வந்துட்டு இவளுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அவங்க தூங்கினதுமே இவன் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு தூங்கிட்டாலான்னு சொல்லிட்டு இவன் இந்த ரூம்க்கு வந்துட்டு என்ட்ராகிறதுக்காக போகிறான். ஸோ ஹீரோயின் அவனை அங்கே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ரூமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு உடனே அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிச்சேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறா. நீ இப்போ யார்கிட்ட வந்துட்டு நீ பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும் இல்லை ஒரு பேக் வந்து பார்த்தேன், நான் அதை ஆர்டர் தான் போட்டிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேமா அங்கே போய் படுத்துக்கிறா. ஆனால் அவனுக்குமே ஏதோ ஒரு டவுட்டான மாதிரி தான் ஃபார்வா இருக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த சீக்ரெட் ரூமை திறந்து அவங்க பேரண்ட்ஸும் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா லூ அதுக்குள்ளே காணோம். அப்போங்க என்னாச்சு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ணி வச்சுருக்க உன் பிரதர்ன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவனுக்குமே ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்றது தெரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலுமே இவனுமே சும்மா ட்ராமா தான் பண்ணிட்டுருக்கான். இப்போ பாஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அவள் எந்த எல்லைக்கு போகிறா, அவள் என் கூட இருக்காளா இல்லை என்னை விட்டுட்டு போகிறாளான்னு தெரிய வேணாமா, எத்தனை நாளைக்கு நான் இப்படி பயந்துட்டே இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுமே ட்ராமா பண்ணிட்டுருக்கான். ஹீரோயினை உனக்காக நான் வந்து பாடி கார்டெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே தனியாலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சா வந்து நிற்கிறது பார்த்தாங்க நம்ம லூ தான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு இவர் தானே அந்த ஃபோட்டோவில் இருந்ததுன்னு சொன்னதும் ஆமாம் உனக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன், இவர் தான் உன்னோட பாடி கார்டாக இதுக்கப்புறம் இருப்பார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வேணுக்குனே அங்கே பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸாக பிடிச்சி இழுத்துட்டு என்னை வந்துட்டு நீ கிஸ் பண்ண மாட்டியா பேபின்னு சொன்னதுமே அவளுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ லூக் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்பாங்க நீ எதுக்காக வந்து இதெல்லாமே பொறுத்துட்ருக்க, தயவு செஞ்சு நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துருன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம லூ வந்துட்டு கூப்பிட்டுட்ருக்கான். பிறகு அங்கே இவன் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருந்தா. எனக்காக டவல் எடுத்துகிட்டு வான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை கொடுக்க போனால் வேமா அங்கே வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு லூவனை முன்னாடி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்துட்டு வேணுக்குனே வந்து பண்ணிட்டுருக்கான். வந்து அவள் உண்மையை சொல்லட்டுன்றதுக்காக பண்ணுறான். தூக்கிட்டு வந்ததுமே இவன் டவலை கொடுத்ததுமே ஹீரோயின் ரூமில் இருக்கும்போது லூ வந்துட்டு அவட்ட பேச வந்ததுமே இங்கே வந்து என்ன பிரச்சனை ஆயிரும், ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது பாஸ் இப்படி வந்து ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா லூ அவளுக்கு அங்கே ஒரு மெடிசன் கொடுத்துருக்கான், அந்த பாய்சனை கலந்து அவன் சாப்பாட்டில் கொடுத்துருன்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை பற்றி இங்கே அசிஸ்டன்ட் சொன்னதுமே பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுமே அங்கே சூப்பராமே கொடுத்ததுமே அங்கே வந்துட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அங்கே குடிச்சதும் என் மேலே என்ன இவனுக்கு அவ்வளோ நம்பிக்கையான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. உண்மை என்னென்னா அவள் அந்த சூப்பில் எதுவுமே கலந்து கொடுக்கல. அதனால தான் பிறகு அங்கே நம்ம லூ வந்து அவட்ட கையை பிடிச்சவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன நடந்துட்டுருக்கு, நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ என்ன வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போய் வேமாங்க போனால் அங்கே அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சு அங்கே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, என் பொண்டாட்டி மேலே நீ கையை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவன் கோவமாயிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே பயமாயிருது. வேமா அங்கே போய் வந்துட்டு அவள் படுத்துக்கிறா. பட் நம்ம ஹீரோவை பார்த்ததை அவன் நோட்டீஸ் பண்ணிடுறான். அவளோட பக்கத்தில் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே என்ன உன் உடம்புலாமே இவ்வளோ ஜில்லன் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை நான் இப்போ கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வந்தேன்ல அதனால தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோ நான் உன்ட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன், அன்றைக்கி வந்து வெட்டிங்கை கேன்சல் பண்ணதுக்கு, நம்ம 2 பேருமே திரும்ப வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு உண்மையாவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அவங்க ட்ராலாமே பண்ணிட்டுருக்கோமே அதை பார்த்துட்டு இவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கான். என்ன ட்ரா பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நம்மளோட வெட்டிங்காக ரிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அளவெல்லாமே பார்த்துச்சேக்கா. ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சுக்கா அவனுக்கு. அப்படின்னா நம்மளை மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு நான் உனக்காக சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அவனுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு சரி ஓகே நீ ரெடி பண்ணு, நான் வந்துட்டு வெட்டிங்க்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு போகிறான். அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு அங்கே பொக்கே எல்லாமே வச்சுட்ருக்கான். அங்கே உள்ளே வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு அவள் எஸ்கேப் ஆகி அங்கே வந்துட்டு அந்த லூவையுமே கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். லூ இங்கே நம்ம ஹீரோயினை ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலான்னு சொன்னதுமே நான் வந்து உன்னை காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உன் கூட சேர்ந்து எனக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை, நான் என்னோடய வாழ்க்கையை தனியாகவே வந்துட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன், யாரோட சேர்ந்து நான் ரிலேஷன்ஷிப்லேயுமே இருக்க விரும்பலைன்னு அவள் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட இப்படி ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி சொன்னதுமே அங்கே இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவன் அங்கே வந்துடுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிடலாம் நினைக்கிறியா, நான் உன்னை அவ்வளோ ஈஸியாக விடுவேனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லூவையுமே கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அங்கே அடி அவனை போட்டு அங்கே வெளுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, ஏன் நீ இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ என்னை வந்துட்டு இப்படி ஏமாற்றிட்டு ஓடுனேன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் என்ன மனுஷன் நினச்சியா இல்லை மிருகம் நினச்சியா, என்னை நீ இப்படி அடைச்சி வச்சேன்னா உன் கூட சேர்ந்து எப்படி என்னால் இருக்க முடியும், என்னை ஃப்ரீயாக நீ இருக்க விட்டேனாலே உன் கூட சேர்ந்து நான் இருக்கிறதுக்கு ரெடியாகவே நான் உன்னை விட்டுட்டுமே போக மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போ அங்கே அவனுமே கோவமாயிட்டு போனதுமே இங்கே அசிஸ்டன்ட் பார்த்தா பாஸ் நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு லேடி கூட சேர்ந்து நெருக்கமாக இருக்கிற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு அங்கே உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப வைத்தச்சல்ல ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு வந்துட்டு அங்கே குப்பையும் கூலமாக இருக்குது அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணுறான்னு சொன்னதுமே ஐயோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின் தூக்கிட்டு இருக்கும்போது இவன் தலகாணியை தூக்கிட்டு நான் வந்து வேற ரூமில் போய் தூங்க போகிறேன்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொன்னதும் நான் இப்போ போகிறேன்னு சொல்கிறேன், பட் இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, என்கிட்ட வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம் சொல்ல மாட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவனுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. பிறகு நான் ஏன் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கே ஹக் பண்ணிக்கிறான். நீ ஏன் தனியாக படுக்க முடியாதா, எதுக்காக அப்படி என்ன வந்துட்டு வம்பு பண்ணி ஹக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் இப்படி படுத்தாதான் வந்து தூக்கம் வரும்னு சொல்லும் போது அவன் கையில் அடிபட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு இந்த அடி எப்படி உனக்கு பட்டுச்சு, நான் இருக்கிற வரைக்கும் இது இல்லைன்னு சொன்னதும் யாருக்கு என் மேலே அக்கறைப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் நீ இப்போ உண்மையை சொல் அப்படின்றத சொல்லும்போது ஆமாம் இதை நான் வந்து தான் பண்ணிக்கிட்டேன், நீ வந்து என்னை விட்டுட்டு போனேன் என்னால் அதை தாங்க முடியலன்னு சொன்னதுமே முட்டாளா நீன்னு சொன்னதுமே நீ இப்போ வாயை முடிட்டு படுக்கலன்னு வச்சுக்கோமே ஓ வாயை எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு அங்கே படுத்துடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஆளை காணும். அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு திரும்ப விட்டுட்டு போயிட்டாலோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா விழுந்துடுச்சு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான். கீழே பார்த்தா ஹீரோயின் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கா. என்ன பார்த்துச்சுக்கா வந்து சாப்பிடு, ஏன்னா சாப்பிட்றதுக்கு வர மாட்டியா, ஏன்னா அறக்கப்புறக்க எங்கே ஓடிச்சுக்கு அப்படின்றத சொல்கிறா. நான் பயந்து போயிட்டேன், நீ வந்துட்டு திரும்ப விட்டுட்டு ஓடி போயிட்டே என்னமோன்னு சொன்னதோ அப்படிலாம் எதுவும் கிடையாது சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அங்கே அவள் வெளியே போக ட்ரை பண்ணாலுமே அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு விட மாட்டாங்க. ஏன்னா நான் என்ன மனுஷியா இல்லை வந்துட்டு என்ன நினச்சிங்க எங்கேயுமே போக விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு அங்கே தண்ணியை போட்டுட்டு அவ்வாட்ட அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படிலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா எங்கேயுமே நீ போகவே விட மாட்டேன்னு சொன்னதுக்கு எமோஷன் ஆகிட்டுருக்கா. ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கா. அப்போ அவன் நீ வந்து சுயநினைவோட என்கிட்ட இந்த வேலை பண்ணியா இல்லை ட்ரிங்க் பண்ணிட்டு பண்ணியான்னு தெரியாது, பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, இதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டுமே போகக்கூடாது, இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உனக்கு என்னென்ன வந்துட்டு ஷாப்பிங் பண்ணணுமோ நீ போய் ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலான்னு சொன்னதும் நீ என்னை வந்து வெளியே விடுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்படின்றது அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஷாப்பிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம லூ வந்து அவட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கான்.
ஸோ இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோவுமே அங்கே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின்ட்ட மெசேஜ் பண்ணி நான் வெளியே தான் இருக்கேன், நீ வா அப்படின்றத சொல்லி கூப்பிட்டதுமே அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறா. பிறகு அவனோட பர்த்டேக்காக அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கா. அவன் அங்கே வந்து விஷ் எல்லாமே கேட்டுட்ருக்கான். பட் அவனுக்குள்ள ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. ஏன்னா அந்த பர்த்டே அன்னைக்கு தான் அவனை வந்து கிட்னாப்பே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பயந்து போயிடுச்சுக்கா. பிறகு அங்கே அவனுக்கு திரும்ப கால் வந்துடுது. வந்துட்டு ஆளை கிட்னாப் பண்ணிட்டோம், நீ வேணும்னா இங்கே வந்து எங்ககிட்ட வந்து மீட் பண்ண வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு நீங்கள் அவன் மேலே கையை மட்டும் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சுக்கா. அங்கே வந்ததுமே அவங்க பாஸ் பார்த்தா, நீ வந்து என்னப்பா எங்களை விட்டு தூரமாக போயிட்ட, இப்போ நீ இவளை காப்பாற்றணுன்னா நீ எப்பயும் போல் ஃபைட் பண்ணணும் ஓகேவான்னு சொன்னதுமே அவன் ஃபைட் பண்ணுறதுக்குமே அங்கே ரிங்குள்ளே போயிடுறான். ஃபஸ்ட்டு ஒரு பர்சனை வந்துட்டு அங்கே ஃபைட் பண்ண அனுப்பிச்சதுமே ஈஸியாகவே அங்கே ஃபைட் பண்ணிடுறான். அங்கே ஏகப்பட்ட பேர் அதுக்கப்புறம் அந்த ஆள் அனுப்பி வச்சிருக்காரு. அங்கே பயங்கரமாக ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஸோ சின்ன வயசில் இந்த ஆள் தான் வந்துட்டு இவனை கிட்னாப் பண்ணி இந்த மாதிரி பண்ணது. ஸோ நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன தைரியம் தான் அவன் மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு இது பயங்கரமாக கத்தி வச்சு குத்திட்டு இருக்கான். இந்த கொடூரமானதுக்கெல்லாம் காரணமே நீ தானே, ஒன்னால தானே நான் இப்படி மாறி போயிட்டேன், அப்போ உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்லன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அங்கே வந்துட்டு அடி வெளுத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கன் எடுத்து ஷூட் பண்ண போகும்போது நீ இந்த பாவத்தை பண்ண வேணான்னு சொல்லும் போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வர்றா, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. சாரி கேட்குறா, என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு, உனக்கு பர்த்டே அன்னைக்கு தான் இப்படி நடந்துச்சுன்னு தெரியாமல் நான் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன்ல, என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, என்னை உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருக்க ஒரே பர்சன்னா அது நீ தான் சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். என்னை மட்டும் நீ எப்பயுமே விட்டுட்டு போகாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவனுக்காக வந்துட்டு சாப்பாடுலாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது என் கையில் அடிபட்டு ஐ திங்க் என் கை வந்து மூவ் ஆக மாட்டுதுன்னு நினைக்கிறேன்ப்பா, நான் டிசேபிள் ஆகிட்டனும் என்னமோ, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு நீ கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு ஊட்டி விடுறியான்னு சொன்னதும் சும்மா இந்த ஆக்டிங்லாம் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு நான் ஊட்டி விடுறேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபோன் வந்ததுமே பேச போனதுமே பாஸ் ஐ திங்க் மேடம் வந்து உண்மையிலே உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் எப்படி நீ சொல்கிறேன்னு சொன்னதும் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து எப்பயுமே அவரை விட்டுட்டு போக மாட்டேன், அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேட்டதுமே நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே லாயரை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ லாயர் வந்து ஒரு பாக்ஸை வந்து வைக்கிறாரு. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா கூட சேர்ந்து வேற ஒரு லேடி இருக்காங்க. அதை பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்றத சொன்னதும் இது யாரும் கிடையாது, இதான் உங்களோட ஒரிஜினல் அம்மான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ இத்தனை வருஷமாக நான் அம்மா நினச்சிட்டு இருக்கிறது யார், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவனுமே சொல்கிறான். இப்போ அவங்க வீட்டில் போயிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு அவங்களோட ஹேர் அங்கே வந்துட்டு தெரியாமல் எடுத்துக்கிறான். எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் பார்த்தா ஹீரோவை செடியூஸ் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறா. அப்போ ஹீரோ ஓங்கி ஏற்றி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின்ட்ட மெதுவாக போய் உங்கள் சிஸ்டர் என்னை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு அதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நான் வந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்லாமே எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எதுக்காகம்மா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது எல்லாம் இல்லை வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும்ல, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாற்றுறதுக்குன்னு சொன்னதும் அவங்க இந்த இப்போ வந்து நானே உனக்கு கொடுக்குறேனேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு ஹேரை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ரிப்போர்ட் கொடுத்தாச்சு கொஞ்ச நேரத்தில் வந்துடும், அதுக்கப்புறம் என்ன கவலை இருக்குது, உன்னோட நம்ம எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இவனுமே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். அது பிறகு நெக்ஸ்ட் சீனில் அங்கே ரிப்போர்ட்டுமே அங்கே வந்துடுது. 2 ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க டிஎன்ஏக்கு. ஒன்று வந்துட்டு இவ ஹேர் அந்த லேடிகிட்ட இருந்து எடுத்தது, இன்னொன்று அந்த லேடி கொண்டு வந்தது. அந்த லேடி கொண்டு வந்தது ஒரிஜினலாக வந்து டிஎன்ஏ மேட்ச் ஆகிருக்கு. பட் இவதில் அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லி வந்திருக்கு. அப்படின்னா அவங்க வந்துட்டு என்னோட அம்மா இல்லை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்போ எங்கள் அம்மா எங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ சொல்கிறான், உள்ளே போயிட்டு வந்தாங்க பார்த்தியா, அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு அவங்களோட ஹேர் எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா என்ன அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து வீட்டில் தான் வந்து எதை இடத்துல சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுருக்காங்க, நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வீட்டுக்கு அவளை கூட்டிகிட்டு கிளம்புறான். ஸோ அங்கே ரிப்போர்ட் வந்ததுமே அந்த லேடி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் இந்த அங்கே ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் ரிப்போர்ட் பார்த்தா வந்துட்டு மேட்சாக வராமல் இருக்குது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அது எப்படி இருக்கும், நீ தான் என்னோட பொண்ணு, நான் வந்துட்டு உன்னோட அம்மான்னு சொன்னதுமே ரொம்பவே கோவமாகி போயிட்டு எத்தனை நாளைக்கு நீ இப்படி போய் சொல்லிட்டு இருப்ப, என்னோட அம்மா வெங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஓங்கி கையில் வந்து கத்தியை வச்சு வேற குத்திடுறான். அப்போ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட மதர் இன்லான்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும்போது நான் என்ன பண்ணேன் இது யார் அப்பா அப்படின்றத சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஐயோ எல்லாம் உண்மையை வந்துருச்சான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் மரியாதையோட நீ இப்போ வந்துட்டு உண்மையை சொல்கிறியா இல்லையா, என்னோட அம்மா எங்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதுமே அவங்க வந்துட்டு கஞ்சாட காமிச்சிக்கிறாங்க, இது சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அப்பாங்க நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னதுமே இத்தனை நாளாக நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த மூஞ்சி நீங்கள் தான், அப்போ எங்கள் அம்மாவை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு
கேட்டுட்டு அவங்க சிஸ்டர், நீ என்ன தைரியம் தான் அம்மாட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அது உன்னோட அம்மா, என்னோட அம்மா எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஹீரோயின். ஐ திங்க் வந்துட்டு இவங்க எந்த உண்மையுமே சொல்ல மாட்டாங்க போல். நீ என்ன பண்ணுறேன்னா பேசாமல் வந்துட்டு உன்னோட ஸ்டைலில் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி விடுன்னு சொன்னதுமே, இப்போ நீ வந்துட்டு எதெல்லாம் நினைக்க மாட்டேல, ஏன் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க அசிஸ்டண்ட்டை. எவ்வளோ நிமிஷம் தேவைப்படுதுன்னு சொன்னதும், ஜஸ்ட் 10 நிமிஷம் போதும் பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டாங்க அடி வெளுத்துட்ருக்கான். இத்தனை விரல் இருக்குது, ஏதாச்சும் ஒரு விரல் வந்துட்டு இல்லாமல் போச்சுன்னா எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பட் இருந்தாலுமே அங்கே வந்துட்டு அவங்க சும்மா மிரட்டுறாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி நீ எதுவும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கஞ்சாத காமிச்சாலுமே, பட் அந்த ஆளுக்கு அங்கே உயிர் மேலே ரொம்பவே பயம் இருக்குது. ஐயோ என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இந்த லேடியோட பேச்சை கேட்டு தான் இப்படி நாசமாக போயிட்டேன், அவளை வந்துட்டு நாங்கள் பேஸ்மெண்ட்டில் தான் அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இந்த லேடி தான் வந்து சொத்துக்காக வந்து என்னை மயக்கி இந்த மாதிரி பண்ணிட்டா, சொத்தை எழுதி வாங்குறதுக்காக தான் இத்தனை நாளாக அந்த பொண்ணுகிட்டையுமே பாசமாக இருந்தான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. உள்ளே பார்த்தா எதையுமே யாரையும் காணமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிட்டுருக்கா. அந்த சைடில் பார்த்தா ஓரத்தில் ஹீரோயினோட அம்மா அங்கே வந்துட்டு ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு அம்மான்னு சொல்லிட்டு பேசும்போது இவளோட ஃபோட்டோ வந்துட்டு கொடுத்துருந்துருக்காங்க, உன் பொண்ணு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இவளையுமே பார்க்குறாங்க. அப்போ என் பொண்ணு நீ தானே, நான் உன்னை வந்துட்டு பார்க்காமே செத்து போயிடுவேன்னு நினைச்சனேம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அங்கே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். பார்த்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுது. பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஏன்னா அவனுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து தானே வெளியே வந்தான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்கள அங்கேருந்து அவன் தூக்கிட்டு போகிறான் காப்பாற்றுறதுக்காக. அப்போ அவங்க அப்பா அவனை அட்டாக் பண்ண போகும்போது அவள் தலையில் எதையோ வச்சு அடிச்சிடுறான். பிறகு டாக்டர் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருன்னு சொன்னதும் ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு, அந்த ஃபோட்டோவில் எங்கள் அம்மா பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க, பட் இப்போ எப்படி ஆகி போயிட்டாங்க பார்த்தியான்னு சொன்னதும், அவங்கள வந்துட்டு நல்லா நம்ம கேர் பண்ணிக்கிட்டோன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்கன்னு சொல்லும்போது அவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. அப்போ அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவங்க கண்ணை முடிச்சிடுறாங்க. இருக்கீங்கன்றதே எனக்கு தெரியாதுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுச்சுக்கா. உன்னை பார்க்காம நான் செத்து போயிடுவேன்னு நினச்சேன், உங்கள் அப்பா இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டாங்க அழுதுட்டு இருக்கிறப்ப. அப்போ ஹீரோ வந்ததுமே இது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உங்களோட சன்னின்லான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோட அம்மா மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. பட் அவனுக்கு அவங்கள பார்த்ததுமே கடுப்பு தான் வந்துட்டுருக்கு. அவங்க சாரி கேட்குறாங்க, நீ அவளை கட்டாயப்படுத்தி தான் வச்சுருக்கேன்னு நினச்சேன், அவளுக்கே உன் கூட சேர்ந்து விருப்பம் இருக்குன்னா இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம எப்பயுமே எல்லாத்தையும் மறந்துட்டு முந்தி மாதிரியே ஒரு நல்ல ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவன் வந்துட்டு பெருசாக எதுவும் ரியாக்ட்லாம் பண்ண மாட்டான். பட் நம்ம ஹீரோயினோட அம்மா கண்டிப்பாக எல்லாத்தையுமே மறந்துட்டு நல்லபடியாக நம்ம இருக்கணும்னு சொல்கிறாங்க. பிறகு இங்கே லூ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து என்னை என் கூட சேர்ந்து வரமாட்டியான்னு சொன்னதும், நான் வந்து எப்பயுமே உன்னை லவ்லாம் பண்ணது கிடையாது, நான் என் ஃபேமிலி வந்து சொன்னாங்க தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன், பட் நான் உண்மையிலே உன்னோட பிரதரை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் அவர் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம லூக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. உள்ளே போய் அவன் குளிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனை வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அவன் பாடியில் ஏகப்பட்ட இடம் எல்லாமே அங்கே அடிபட்டுருக்கா. அது எல்லாத்தையும் அவள் கிஸ் பண்ணதுமே நீங்கள் டச் எல்லாமே பண்ணாதன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இது உன் பாடியோட ஒரு பார்ட் தான், இதில் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு வெறுப்புமே கிடையாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்கிறா. ஸோ 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ்மே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின்ட்ட நேற்று நைட்டு நீ என்னென்ன வேலை பண்ண தெரியுமா, என்ன என் ட்ரெஸ் எல்லாமே நீ ரிமூவ் பண்ணிட்ட அப்படின்ற செட்டு கிண்டல் பண்ணும்போது சேம்லெஸ்ஸாக எதுக்கு இப்படி வெக்கம்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்றத அவ சொல்கிறா. சரி ஓகே திரும்ப அதை நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்றத சேர்த்து திரும்பவுமே அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு இவங்க அப்பாவையும் அவங்க ஸ்டெப் மதரையும் பார்த்தா அவங்கள எப்படி அதே இடத்துல வந்து அடைச்சி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி வச்சுருக்கான். ஸோ அப்போ அவங்க இப்போ நம்ம நிலைமை என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. சாப்பாடு கொண்டு வந்து போட்டதுமே அந்த சாப்பாட்டுக்கு வந்துட்டு டாக் மாதிரி அங்கே வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஏன் நான் வந்து உங்களை மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் கொடுத்து இதை பார்த்துட்டே இருன்னு கூட சொல்ல மாட்டேன், நீங்கள் இப்படியே தான் கிடக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. அப்போங்க நம்ம ஹீரோட்ட நீ வந்து எத்தனை நாளைக்கு இவங்களை வச்சுருக்க போகிறேன்னு சொன்னதும், ஒரு 10 டேஸ்க்காச்சும் வச்சுருக்கணும், ஏன்னா இவங்க இத்தனை வருஷமாக அவங்கள வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்களே அந்த வழி என்னன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வேணாமான்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நான் உண்மை ஹீரோட்ட நான் வந்து உண்மையிலே இப்போ உன்னை ரியலாக மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ரிங்கை போட்டு விட்டதுமே உண்மையாவான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ஆமாம் அப்படின்றத அவள் சொல்கிறா.
நீ வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்க என் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அவன் ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நான் எத்தனை நாளாக வந்துட்டு காத்துட்ருக்கேன் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு எமோஷன் ஆயிடுச்சேக்கா. பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் சந்தோஷமாக அங்கே கிஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.